ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அமெரிக்காவில் அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது. இது சம்மர் சீசனில். ஸோ வாரத்தில் ஒரு 4 நாள் நல்ல வெயில் அடிச்சுதுன்னா அடுத்த ஒரு 3 நாளுக்கு கொஞ்சம் மழையாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்க எல்லா ஃபால்ஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே தண்ணி வருது. அதனால நம்மளும் ஒரு ஃபால்ஸ்க்கு தான் போயிருந்தோம். இதுக்கு பேர் சார்கின் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 40 மினிட்ஸ் அவேல இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் தான் அந்த ஃபால்ஸ்லலாம் நிறைய தண்ணி வரும். ஸ்னோ சீசனில் கூட அவ்வளோவா தண்ணி வராது. அண்ட் தண்ணி இப்போ வர்ற தண்ணி மழை தண்ணி இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது. பட் செம்ம ஃபோர்ஸாக வருது. ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இதோட அதர் பார்ட் போய் உழுகிற இடம் இன்னும் நல்லாவே உழுகுது. ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து அதர் பார்ட் ஆஃப் ஃபால்ஸ் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒரு 500 ஃபீட் ஹைட்டில் இருக்கும், உயரத்தில் இருக்கும். ஸோ இதனால இந்த இடமே பயங்கர சில்லுன்னு இருக்குது. ரெண்டாவது ரீசன் இந்த ஃபால்ஸோட தண்ணியோட எஃபெக்ட். அதனால இங்கே டூரிஸ்ட் நிறைய பேர் வர்றாங்க. அதனால இங்கே நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது. இங்கே பிடிச்ச விஷயம் என்னன்னா நாம் அந்த இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளையும் என்ஜாய் பண்ணுற வைக்கிற மாதிரி தான் எல்லாம் இருக்கும். அதனால அந்த இயற்கை மாறாமல் இருக்கிற ரிசார்ட்ஸ் ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும். பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஷாப்ஸ் நேம்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிட் ஃபார் ஸ்கர்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி புக் ஷாப் ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் நேம்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஷாப் நேம் யோர்ஸ் ட்ரூலி அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் அதில் ஷாப்ஸில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸு லைக் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸு, ஏன்னா கொஞ்சம் வெயிலாக இருந்தனால கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் அழகாக நாம் கீழே வரைக்கும் போகிறதுக்கு இதில் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு கீழே ஆக்சுவலாக போகலாம். கீழே வரைக்கும் போய் கல்லெல்லாம் டச் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் பிளேஸ் இருக்குது. பட் கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி இருந்ததுனால நம்ம அவ்வளோ தூரம் போகலை. மேலே இருந்தே நல்லா என்ஜாய் பண்ணோம் பார்த்து. ஆக்சுவலாக நிறைய மரம்லாம் இருக்கிறதுனால அப்படியே சட்டைக்குள்ளே அப்படியே பூச்சி போயிடுச்சு. அதுதான் எப்படா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சட்டையை அப்படியே ஆட்டி ஆட்டி இப்படி தள்ளி விட்டேன். ஸோ ரொம்ப டென்ஸ்டாக இருந்துச்சு. இந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து போயிட்டு லேக் எரியில் ஜாயின் ஆகுது. அண்ட் லேக் எரியிலேருந்து நம்மளுக்கு நயகரா ஃபால்ஸில் போய் விழுகுது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் மினி நயகரா ஃபால்ஸ் மாதிரி தான் இதுவே இருந்துச்சு. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரிசார்ட்ஸு அண்ட் ஹோட்டல்ஸு, அதை நல்ல ஒரு 15-20 அடிக்கு ஹைட்டில் கல் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறாங்க. இங்கே அமெரிக்காவில் கல் வச்சு இந்த மாதிரி கட்டின பில்டிங்லாம் ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி உடன் ஹவுசஸ்ஸு, உடன் பில்டிங் தான் இருக்கும். அதனால நிறைய ஸ்டோரிட் கட்ட மாட்டாங்க. சிம்பிள் ஸ்டோரிஸ், 1 ஸ்டோரிட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா உடன் பீசஸில் கட்டுறதுனால. ஸோ அதனால் இதில் இங்கே இருக்க ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸில் நிறைய கல் வச்சு நல்ல பாறாங்கல் வச்சு பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹோட்டல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய மரம்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கும் போல். இப்போ இல்லை, பழைய வருஷங்களில் ட்ரீஸ் எல்லாம் நிறைய தண்ணியில் அடிச்சுட்டு வந்திருக்கும் போல். கீழே பார்த்தா அவ்வளோ ட்ரீஸ் உடஞ்சி எங்கேயோ இருந்து அடிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி கிடந்துச்சு. ஸோ இதோட தண்ணி நிறையா வந்தால் தான் அவ்வளோ பெரிய மரத்தோட பிரான்ச்சஸ் இந்த தண்ணியில் அடிச்சுட்டு வர முடியும். ஸோ இன்னும் தண்ணி கூட நிறையா வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஓரளவுக்கு சம்மரில் வந்திருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ரெய்னி சீசன் ஆக்சுவலாக இங்கே இல்லை. எல்லா வீக்ஸுமே ரெயின் வரும். ஸோ அதனால் பர்டிகுலராக எந்த டயத்தில் இன்னும் தண்ணி நிறையா வரும்னு தெரியல. பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம மோஸ்ட்லி மந்த்லி ஒன்ஸ் இந்த சைடு தான் போகிறோம்.
பாப்பாவுக்கு அங்கே ஒரு கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ நம்மளுக்கு டைம் பாஸே இந்த பாப்பாவை கிளாஸில் விட்டுட்டு இந்த லேக் போய் பார்க்க இந்த ஃபால்ஸ் போய் பார்க்குறது தான் நம்மளுக்கு டைம் பாஸு. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நான் போனேன்னா இந்த மாதிரி நிறைய தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி ஸ்னோ டயத்துலேயும் இந்த மாதிரி ஃபால்ஸ் சைடு போகிறப்போ உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் நான் காட்டுறதுக்கு. இந்த ஃபால்ஸ் வந்து ஆக்சுவலாக அது மேன்மேட் கிடையாது. ஃபுல்லுமே அந்த கல்லெல்லாம் பார்த்தா அப்படியே பழங்காலத்துலேருந்து அரிச்சு வந்தது மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கல்லெல்லாம் அழகாக தண்ணியில் வந்து கரைஞ்சி போயிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா பசங்கள்லாம் கீழே போயெல்லாம் விளையாடுவாங்க, மீன் பிடிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து எல்லாருக்கும் ஹாபீஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாபி வந்து மீன் பிடிக்கிறது தான். ஸோ ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் கீழே இறங்க முடியாது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து அவ்வளோவா இந்த அடித்து ஓடுற தண்ணியில் வராது. அதனால அவ்வளோ மக்கள் வந்து கீழே வந்து போகலை. ரெண்டாவது நம்ம வந்து மிட் டேல போனோம்ல, பட்டப்பகலில் போனதுனால நம்ம யாரையும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்க்க முடியல. நிறைய டூரிஸ்ட் பீப்புள் தான் பார்க்க முடிஞ்சது. மேபி ஈவினிங் டயத்தில் பிள்ளைங்களெல்லாம் ரெக்ரியேட் பண்ண வர்றவங்க வந்து அந்த சைட்லாம் வந்து பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரான்ச்சஸை வந்து இது அடிச்சுட்டு வந்திருக்குது பாருங்கள். இது இப்போ வந்தது கிடையாது, இதுக்கு முன்னாடி அடித்த மழையிலையோ இல்லை இங்கே அடிக்கடி டொர்னேடோ வரும், ஸ்ட்ராம் வரும், திடீர்னு மழை சோன்னு கொட்டும். அப்படியே நம்மளுக்கு கார்லாம் ஊட்டிட்டு போயிட்டு இருந்தோம்னா காரு அந்த சைடு ஒரு 10 அடிக்கு கூட யார் இருக்கிறா அப்படின்னு என்ன கார் போகுதுன்னு கூட தெரியாது. ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டாம், நாமளே அங்கே ஸ்பாட்லேயே ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த ஃபால்ஸோட தண்ணி உழுகிற சவுண்டில் என்னால் பேசவே முடியல. பேசினாலும் கிளியராகவும் இல்லை அந்த ஃபால்ஸோட சவுண்டில். அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுடைய பார்வைக்காக நான் ரொம்ப தூரத்தில் இருந்து ஃபால்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வியூஸில் உங்களுக்கு வந்து இந்த ஃபால்ஸை வந்து காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆங்கிள்லாம் அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி குட்லாடம்பட்டி ஃபால்ஸு அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில போயிருக்கிறேன், அந்த ஞாபகம்லாம் இருக்குது. இதில் தண்ணி வந்து கம்மியாக வரும்போது குளிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குதா அப்படின்னு ஒரு நாள் பார்த்துட்டு போய் நம்ம வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கிறோம். ஸோ போனால் உங்களுக்கு காட்டேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வச்சு கையில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. மொஜிட்டோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸில் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் ரொம்ப தர்ஸ்டியாக இருந்துச்சு, நம்மளும் ஏதாவது சாப்பிட்லாம் இல்லை ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடையை பார்த்து போயிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் போய் எண்டப் ஆனது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பு. ஸ்பைசஸ் போட்டிருந்துச்சு. சரி நம்ம ஊர் ஸ்பைசஸ் கிடைக்கும், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. சால்ட்ஸில் மட்டும் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சால்ட்ஸு அண்ட் பெப்பரில் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் பெப்பர்ஸு அண்ட் சுகரில் அவ்வளோ வெரைட்டி. ஸோ அதுதான் அந்த கடை. அதுலேயும் என்ன நாங்கள் பண்ணோன்னு பாருங்கள். இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சால்ட்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம கேள்விப்படாத பேர்லாம் இருக்குது. இது பிளாக் ட்ரிபிள் சீ சால்ட், இது அப்புறம் வந்து இது வந்து ரோஸ்மேரி பேசில் சீ சால்ட்டு, அப்புறம் வந்து இது வந்து ரோஸ்டட் பிளாக் கார்லிக் சீ சால்ட்டு, இது வந்து மஷ்ரூமில் செய்கிற சீ சால்ட்டு. ஸோ இதில் வந்து கீழே பார்த்தோன்னா ஹிமாலயன் சால்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இது வந்து ஹிமாலயன் சால்ட்டு. இது அதுலேயே ஃபைன் பண்ணது சின்ன சின்ன பீசஸ் கிரானியூல்ஸாக இருக்கிற சீ சால்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய சீ சால்ட் வச்சுருக்காங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஸோ இதுதான் இருக்கிறதுலையே பெரிய சைஸு. இதை வந்து இதுக்கு மேலே ஒரு கார்க் வச்சு ஒரு உடன் மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏர் டைட்டாக வச்சுக்கிறோம் சால்ட்டை. அண்ட் திஸ் இஸ் அ பிக்கஸ்ட் ஜாரு. அண்ட் அதோட சின்னது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம டேபிளில் யூஸ் பண்ணுற மாதிரி அண்ட் இந்த மாதிரி இருக்கும்ல. இது வந்து கிளாஸ் மேடு, ஃபுல்லும் கண்ணாடி தான். இது ஒரு சைஸ் இருக்குது. அண்ட் அது மாதிரி பேக்கெட்ஸ் போட்டுருக்குறாங்க. இது எப்படியும் ஒரு
200 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 1.25 கிராம் தான் இருக்குது. 128 கிராம்ஸாக இருக்குது. ஸோ அது ஒரு சாம்பிள்ஸ்க்காக கூட நம்ம வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பிக்சர் வீடியோஸ்லாம் எடுத்தோம். தேவர் ஸோ ஹாப்பி. இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களே பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொன்றை பற்றியும் வந்து நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக புரிகிற மாதிரி, கொஞ்சம் கூட இது பண்ணாமல் டயர்ட் ஆகாமல் வர்றவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு பெப்பர்ஸ் இது ஃபர்ஸ்ட்டு வந்து சில்லிஸ், ஆல் சில்லி ஃப்ளேவர் பேப்ரிக்கா போட்டுருக்காங்க, சில்லிஸ். அண்ட் இதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் பேக்கெட் சைஸஸ் இருக்குது. அண்ட் ஹியர் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சிப்போட்லே பெப்பர் பவுடர், இதில் வந்து சிப்போட்லே பெப்பர் பவுடரு. ஸோ யா This is entirely optional, but I can put your email in. The only thing it'll do is once a week you'll get one of those recipe cards. I'll pass. Okay, absolutely. இன்ட்ரெஸ்டிங். In that case, your total will be $34.98. இங்கே எடுங்கப்பா. இது வந்து செஷ்வான் பெப்பர் பெரிஸ், இந்த மாதிரி பெப்பர் வெரைட்டி ஒன்று இருக்குது. செஷ்வான் பெப்பர் பெரி அப்படின்னு ஒரு வெரைட்டி ஆஃப் பெப்பர் இருக்குது. அண்ட் க்ரீன் பெப்பர் பச்சையாக இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம வந்து வயநாட்டில் பார்த்துருக்கோம்ல, வயநாடில் அப்படியே செடியிலே முளைச்சிருக்கும். ஸோ அந்த க்ரீன் பெப்பர் இந்த மாதிரி வெரைட்டி. இது வந்து ஒயிட் பெப்பர் கார்ன் போட்டுருக்கு, ஒயிட் பெப்பர் வெரைட்டி. ஷேக் பண்ணாத, நேம் தெரியாது. பரவாயில்ல. இது வந்து பிங்க் பெப்பர் வெரைட்டி. அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. அப்புறமா இந்த சைடில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாக் பெப்பர், அப்புறம் ஸ்மோக்ட் பிளாக் பெப்பர்னு ஐ திங்க் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நைஸ். இது வந்து பெப்பர் கார்னில் போட்டுருக்கு. இது மிக்சர் ஆஃப் ஆல் த பெப்பர், 4 பெப்பர் ஃபுல்லும் மிக்ஸ், ஒரு 4 வெரைட்டி ஆஃப் பெப்பரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அண்ட் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இதெல்லாம் இங்கே கிடைக்குது. இது எவ்வளோன்னு கேட்கலாமா? எது வேணால் வாங்கிக்கலாம். இது ஆக்சுவலாக ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். இல்லை, நம்ம இடிக்கிறதுக்கெலாம் அது சரியாக வராது. இந்த மாதிரி நம்ம லென்த்தியராக இருந்தால் தான் இந்த மாதிரி இருக்கிறது இட்ஸ் ஓகே. இட் வில் பி நமக்கு இதாக இருக்கும். இவ்வளோ இது திங்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு ஹனி. இதில் வந்து ஹனி வெரைட்டிஸும் மேப்பிள் சிரப் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. நிறைய மேப்பிள் சிரப் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் அதுலேயுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பாட்டில்ஸ் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து, இது இருக்கிறதுலே சின்ன சைஸு, அண்ட் இது கொஞ்சம் பெரிய சைஸு, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, அப்புறம் இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸு. இதுலேயே ஏஜ்ட் அதெல்லாம் போட்டிருக்குது. Yeah, great. It's interesting actually. I'm so impressed. Oh, thank you. Yeah. We do have a lot of goodies here. I had one of our other customers refer to this place. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுகர் செக்ஷனு. ஸோ இந்த பிங்க் சுகர் யாராவது பார்த்துருக்கீங்களா? சி, அப்படியே ஒரு பிக்சர் எடுத்துருங்க. ஸோ இது வந்து டிராகன் ஃப்ரூட்லேருந்து செஞ்ச சுகர். இது வந்து கிரெயின்பெரியில் செஞ்சது. கிரெயின்பெரி ஆரஞ்சு சுகர். கிரெயின்பெரி ஆரஞ்சு சுகர். அண்ட் இது வந்து ரெட் ராஸ்பெரி சுகர்.
வெறும் மேங்கோல செஞ்ச சுகர் இது, மேங்கோ சுகர். இது வந்து ஸ்ட்ராபெரியில செஞ்ச சுகர். இது வந்து வைல்டு ப்ளூபெரியில செஞ்ச சுகர். இது வந்து ஆப்பிள்ல செஞ்ச, ஆப்பிள் அண்ட் சின்னமன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்ச சுகர் இது. இதுதான் நம்ம சாப்பிட்ற சாய் டீக்கு போடுற சுகர், நார்மல் சுகர் மாதிரி. பட் அது நார்மல் சுகர் மாதிரி இல்லை. இந்த சாய் சுகர்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் போட்டிருக்கிறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வீட்டன் என்னது, ஸ்வீட்டன் எனி மூமெண்ட். வெயிட், நான் வாசிக்கிறேன், ஒன்றும் கண்ணு தெரியல. சின்னமன் அண்ட் ஜிஞ்சர்ல செஞ்ச சுகர் இது. ஆக்சுவலா சாய் சுகர் வந்து சின்னமன் பவுடர் அண்ட் ஜிஞ்சர், அப்புறம் வந்து காஃபி, இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கிறாங்க. அதில் போட்டுருந்த இன்க்ரீடியன்ஸோட இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன லெட்டர்ஸில் போட்டிருந்தாங்க, கண்ணே தெரியல அதை வாசிக்கிறதுக்கு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாங்கள் அதை வாசித்து கொண்டிருந்தோம். அப்புறம் வந்து லைவாக வந்து அங்கே ஒரு கவுண்டர் இருந்துச்சு. சில்லுன்னு நம்மளுக்கு வந்து டீ கொடுத்தாங்க. மின்ட்டில் செஞ்சது ஒரு டீ, அப்புறம் இன்னொரு டீ. நாங்கள் வந்து ரெண்டையும் டேஸ்ட் பார்த்துட்டு மின்ட்டில் செஞ்சது மட்டும் எந்த டீயில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பேக்கெட் வாங்கிட்டோம். இன்கேஸ் அது கூட உங்களுக்கு வந்து வெறுமனே குடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு ஹனி ஸ்ட்ரிப்பு விற்கிறாங்க, தேனோட ஸ்ட்ரிப்பு. அது வந்து $1.99. ஸோ அதை ஒன்று வாங்கிக்கிட்டு நம்ம அந்த அவங்க கொடுக்குற டீயோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து நார்மல் சுகர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒன்றை வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு சிப் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். Here all a set of teas are there. Oh my God, how many teas? Full tea varieties. Full tea varieties. அவ்வளோ டீஸ் இருக்கு பாரு. இது மாதிரி ஒன்று இருக்கும். இதில் வந்து டீ போட்டு இதுதான் வாங்கினோம். ஸோ இது ஹெர்பல் டீ. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? Can you teach me how to open this? Yes, I can. இவங்க வந்து தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம், இல்லை மிக்சர் ஆஃப் 2-3 ஐட்டம்ஸ். இப்போ மின்ட் டீ, அப்புறம் இன்னொரு வெரைட்டி ஆஃப் டீ, அந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து கூட நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் கூட எடுத்துக்கலாம். கிராம் வைஸ் கூட நம்ம வந்து அந்த பாட்டில் இருந்து வெய் பண்ணி நம்மளுக்கு தர்றாங்க. இந்த சுகர் வெரைட்டிஸ்லாம் இவ்வளோ பார்த்தீங்களா? யாராவது ஜீனியஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம ஃப்ரூட்ஸ்ல இருந்து சுகர் எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின். அஃப்கோர்ஸ் நம்ம சுகர் கேன்ல இருந்து தான் சுகர் எடுக்கிறோம். பட் எல்லா ஃப்ரூட்ஸ் அவங்க போட்டிருந்த மாதிரி ராஸ்பெரியில இருந்து, அப்புறம் வந்து டிராகன் ஃப்ரூட்ல இருந்து, நம்மளால மேங்கோல இருந்து, இதுல எல்லாம் சுகர் எடுக்க முடியுமா? அப்படியே எடுத்தாலும் நம்ம வந்து அதை நம்ம வந்து ஃபுட்ல வந்து நார்மலா சேர்க்கறது முடியுமா அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படிதான் வைக்கணும். இதுல போட்டுட்டு you have to close it. க்ளோஸ் பண்ணிட்டு This is the Chinese way of preparing the tea. நல்லா இருக்குது. நமக்கு வந்து எங்கேயா வெளியில போறப்போ சில்லுன்னு வேணாலும் வச்சுக்கலாம், கோல்டா வேணாலும் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக சில்லு இது ஃபுல்லும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுருக்கோம். இல்லை டீயும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஏதாவது பார்ட்டிஸ் நடக்கும் போது சின்ன வாட்டர் பாட்டில் இருக்குது, இதுலேயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, போலாமா? yeah. Okay. Yeah. Can you? Yeah, you can go ahead. Yes. No, you're good. ரொம்ப கவர் பண்ணாலும் காப்பி ரைட்ஸ் வரும் ஆக்சுவலா.
அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபிஷ் கடைக்கு வந்தோம். சரி நாளைக்கு வந்து ஃபிஷ் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே மாதிரி நம்ம ஊர் மாதிரி இந்த ஐஸில் வச்சு அதெல்லாம் வந்து கிடைக்கிற முழு மீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபில்லட்ஸாக ரொம்ப நிறைய கிடைக்கும். இந்த ஒரு கடையில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து முழு மீன் கிடைக்கும். அங்கே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. ஸோ அவர் கூட தான் பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து அசாமி. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாம் நம் தேசம் தானே, தேசத்தின் மக்கள், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னால நம்ம எல்லாம் வந்து ஹாய் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் என்ன வாங்கினீங்க, நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இது ஆக்டோபஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து நண்டு இருந்துச்சு, உசுரோட நண்டு இருந்துச்சு. தெரியாமல் அங்கே கையை வச்சுட்டேன், கடிக்க சாயின்னு ஜம்ப் பண்ணிச்சு. அப்போ அவர் தான் சொன்னார், தள்ளி நில்லுங்க, நண்டு லவக்குன்னு கடிச்சிட போகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ நாம் வந்து கேர்ஃபுல்லாக இந்த இடுக்கியை வச்சு எடுத்தா அவருக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் பிரியவே மாட்டோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து மேலே வந்தாங்க. இல்லை நீங்கள் எல்லாருமே எங்கள் வயிற்றுக்குள்ளே போகிறீங்க, கோ டவுன் அப்படி சொன்னோன்னே போயிடுச்சு. அப்புறமா ஃபிஷ்ஷு லாப்ஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சு, பெரிய பெரிய லாப்ஸ்டர்ஸ் இருந்துச்சு அந்த சைடு தொட்டியில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மாம்பழம் வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஏஷியன் ஐஸ்கிரீம் மேங்கோ ஃப்ளேவர் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு 2 ரீல்ஸ் எடுத்துட்டு நாங்கள் வந்து அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்தோமே. இந்த மாதிரி கடைகளுக்கு வரும்போது நம்ம வந்து இந்தியன்ஸை பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஏஷியன் ஷாப்ஸ்க்கு வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி வருவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து இங்கே தான் கிடைக்கும். எஸ்பெஷலி தமிழியன்ஸ் அந்த மாதிரி பார்க்குறப்போ நம்மளுக்கு கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மலையாளிஸ் பார்த்தோம். அவங்க வந்து மிஷிகன்ல இருந்து வந்திருந்தாங்க, ஒரு குட்டி பாப்பாவோட வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கறது கூட கொஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷம். இந்த கடையில் வந்து மோஸ்ட்லி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச வவ்வா மீன் இல்லை, நம்மளுக்கு வந்து கருப்பு வவ்வா வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் ஃப்ளஷ் தான். ஸோ பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மீன் வந்து இங்கே கிடைக்கல. வஞ்சரம் இருந்துச்சு, பட் ஆனால் வஞ்சரம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, லைக் கொஞ்சம் பழசான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து காளா மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீன் இருந்துச்சு. அது சரி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். காளா மீனுன்றது ஆக்சுவலாக வந்து சால்மன் ஃபிஷ் தான். பட் ஆனால் சின்ன சைஸ் மீனை வந்து காளா மீனுன்னு சொல்லுவாங்க. சால்மன் ஃபிஷ்லேயே சின்ன சைஸஸில் வந்து கிடைக்கும். அது ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ். நான் வந்து சென்னையில் இருக்கும்போது அது வாங்கி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும் குழம்புக்கு. ஸோ அதுதான் நாங்கள் ஆக்சுவலாக வாங்கினோம் கடைசியில். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரே ஹாப்பி அவர் கூட பேசினதில். ஏதோ ஒரு டாப்பிக்கை வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க சேம் இன்ட்ரெஸ்டோட. நல்ல கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அங்கேருந்து வரவே இல்லை. ஸோ 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவரும் பையா அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அதனால அண்ணன் தம்பி மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க ஜாலியாக. நாங்கள் தான் இழுத்து பிடிச்சி வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். எப்படி தான் வந்து ஹஸ்பண்ட்ஸ் கூட எல்லாம் ரீல்ஸ்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நம்ம ஒரு ரீல் சொல்லி தரதுக்குள்ள ஒருத்தர் போய் இதை 10 டேக்குக்கு மேலே எடுத்து ஒரு வழியாக அப்லோட் பண்ணோம். அதையும் போய் பாருங்க நம்ம சேனலில். இதுதான் அந்த ஃபேமஸ் ஏஷியன் ஐஸ்கிரீம். டிக்டாக்ல எங்கே திறந்தாலும் இந்த ஏஷியன் ஐஸ்கிரீம் தான். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தப்போ பீச் ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். பார்க்க பீச் மாதிரியே இருந்துச்சு, ஸ்மெல்லும் பீச் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அது ஐஸ்கிரீம். அதே மாதிரி தான் இது மேங்கோ ஃப்ளேவர். மேங்கோ மாதிரியே இருக்கும், மேங்கோ ஸ்மெல்லு வரும், ஆனால் ஐஸ்கிரீம். இது மாதிரி நிறைய இருக்குது. கிரேப்ஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்டாக்ல கிடைக்கல. நம்மளுக்கு வந்து கிடைச்சது இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் தான். சரி அதை வச்சு ஒரு ரீல்ஸை பண்ணிட்டு நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், $6 சொல்கிறாங்க மேடம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. $6 ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுறது? ஸோ அதனால் ரொம்ப நம்ம அடிக்கடி சாப்பிட்றது கிடையாது. ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் கிடச்சதுன்னா வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள்.
அதுதான் என்னோட ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? நிறைய கமெண்ட் கொடுங்க. அப்போ தான் நான் வந்து இன்ட்ரெஸ்டாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட முடியும் மேடம். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நிறைய பேர் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. இது 6 ரூபா ஒன்று. பிரியாணி சாப்பிட்றது நம்ம